இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நமக்கு இப்போ பாண்டியனை பார்த்து கோவப்படுறதா இல்லை தங்கமேல பார்த்து கோவப்படுறதா இல்லை ரெண்டு பேரையும் பார்த்து கடுப்பாகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை தான் வைக்கிறாங்க. அதாவது பாண்டியன் அவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. அது அதீத கோபம், ஒரு விஷயத்துக்கு தேவையான அளவை விட அதீத கோபம். ஸோ அந்த கோபத்தில் இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. தங்கமேல அப்பயும் கூட அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியில் தான் இருக்காங்க. ஏன்னா அத்தனை பொய் சொல்லியிருக்கமா, நீ சொன்ன பொய்யை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்க குடியை கெடுத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி மற்றவங்களுடைய ஆசைகளை கனவுகளை அப்படியே அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போவே நீங்கள் ஒரு ப்ராப்பர் வில்லி ஆயிடுறீங்க. அதுக்கான ஒரு குற்ற உணர்ச்சி குறுகுறுக்க கூட இல்லை. இதில் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச வேண்டியது வேறு. அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயங்களா இருக்குது. ஏன்னா நல்லவங்களாட்டம் பேசிட்டு கடைசியில் மனசுக்குள்ளே இத்தனை வஞ்சத்தையும் மனசுக்குள்ளே இத்தனை திருட்டுத்தனங்களையும் வச்சிருக்கிறது தான் கோபமான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன அப்புறம் கேட்காம எப்படி முடிவு பண்ணீங்க நீங்கன்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் சொல்லலாம்னு நினச்சோம் அப்படின்னா, ஏன் அதுக்குள்ள அவங்க அப்பா செத்துட்டாரான்னு கேட்குறாரு. கோமதியை பார்த்து என்னப்பா அதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருந்து சொல்லிட்டு கோவப்படுறதுக்காக டக்குன்னு எல்லாரும் சரவண ஒரு விஷயத்த பேச வந்தால் தங்கமயில் ஐயோ மாமாவை எத்து பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருமையில் பண்ணிட்டார் அவர். ஆனால் அவரும் ஒன்றும் பேசலை. இதுக்கு நடுவில் கதிர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லி தான் ராஜி இதை ஆரம்பிச்சாங்கிறாரு. நான் ஆக்சுவலாக சும்மா தான் பிஸ்னஸ் இதை டியூஷன் ஆரம்பிக்கலாம் ஐடியாவில் இருந்தால் நான் தான் ஒரு 3 குழந்தைங்களை கூட்டு வந்தேன், அதனால இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பழனி வேலை சொல்கிறார். உடனே நீ யாரா முடிவு பண்ணுறதுக்குன்னு கதிரை திட்டி, நீ உன் கடையிலே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன், நீ எப்படா இதெல்லாம் முடிவு பண்ணன்னு சொல்லிட்டு பழனி வேலை திட்டி கோமதியை திட்டி, நீ என்ன என்கிட்ட சொல்லாமலே பண்ணலாம்னு நினச்சிங்களா? ஏற்கனவே அந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்க ஏதோ நம்ம இவனுங்க நகையில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பேசுவானுங்க. அந்த விஷயத்தையே நான் கடுப்பில் இருக்கேன். நான் இதை வேறு பண்ணுறானுங்களா அவனுங்க? இப்போ இதை பண்ணி அவனை இந்த பிள்ளைய நான் வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வேணும்னா ஏன்ட்ட கேட்டுக்கப்பா, இது மாதிரி இந்த வேலைலாம் வச்சுக்காத, இருக்காது நீ பண்ணது போதும் அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்பட்டு இந்த இடத்துலையும் கடுப்பாகி பேசி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கதிரை பார்த்து இந்த பாருங்க, யாராக இருந்தாலும் சரி இது என் வீடு, நான் தான் அந்த வீட்டோட குடும்பத் தலைவன், ஏன்ட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும், வேறு என்ன புண்ணாக்கு நான் இங்கே இருக்கேன் குடும்பத் தலைவன்ட்டு. நான் ஒத்துக்கலை அப்படின்னா அந்த விஷயம் நடக்கக்கூடாது. என்கிட்ட கேட்டுட்டு நான் ஓகேன்னு சொன்னால் மட்டும் தான் நடக்கணும். இது நான் என் காசில் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அவ்வளோ தூரம் ஆசையாக இருந்துச்சு, நான் நினச்சதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு தனியாக இருந்து உழைச்சி சம்பாதிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, இந்த வீட்டில் இருந்தால் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இப்போவும் இப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க, அவர் சொன்னார் ஒரு நியாயம் இருந்துச்சு தானே, அவர் பேசுவார் தான் ஆனாலும் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. டியூஷன்லாம் வேணாம்ப்பா அதான் அப்படின்ட்டு. பழனி வேறு அந்த 3 பசங்களை கூட்டம் வந்தமேங்கிறது வருத்தப்படுறாரு. அவங்கெல்லாம் அனுப்பி விட்டுறலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இவர் ரொம்ப படாபடுத்துறாரு. பேசாமல் கிளம்பி போயிடலாம், அந்த வீட்டை விட்டு நம்ம சந்தோஷமாக போயிட்டு வேற எங்கேயா டியூஷன் நடத்திக்கலாம் அப்படின்னா அவர் பாவண்டா, அவர் அப்படிலாம் பேசார், அவர் ஏதோ கோவப்படுறாரு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. இது எல்லாத்துலேயுமே அப்படியே ரிலீஃப்னு வார்த்தை சொல்லுவாங்களே, அப்படியே ஒரு மன நிம்மதியோடு இருக்காங்க, அப்படியே சந்தோஷமாக தங்கமேல் ஒரு காரியத்தை பண்ணிட்டு. இது ஒன்றில் ராஜி புலம்புறாங்க, மாமா இவ்வளோ திட்டுவார்னு நினைக்கல, என்னால் தானே இவ்வளோ தூரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. வேறு அவங்கள பாவம் முன்னெல்லாம் அழ வச்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி, இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க, திருப்பி அழ வச்சுட்டாங்க. உடனே அப்போ கதிர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நீ எதுவும் செய்ய வேணாம், வேலைக்கு போனப்பறம் என் கடன் மாதிரி நினச்சி எனக்கு திருப்பி கொடுத்துக்கோ, அப்போ நீ மீனாண்டி மாதிரி வேலைக்கு போகல, அப்போ பார்த்துக்கலாம், படித்து முடிக்கிற வரைக்கும் நான் எனக்கு ஒரு கஷ்டமாக தெரில, கஷ்டமாக இருக்குது இந்த வேலைனா அப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ இப்போ இதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுக்காத, ஏதாச்சும் ஆசைப்பட்டு நீ செய்ய ஆரம்பித்து கடைசியில் அதுக்கு எடுத்து விட்ருவாங்க, வேணாம் விட்டுரு அப்படின்ட்டார். ஆனால் கதிருக்கு தெளிவாக தெரியும் இதெல்லாம் தங்கமயிலோட வேலை தான்ட்டு. வெளியே தங்கமயில்கிட்ட எதுவுமே கேட்காம பேசாமல் வண்டியை தொடச்சிட்டு இருந்தார். அவர் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கின வண்டியை, ஏன்னா என் வண்டியை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பாண்டியன் கேட்டதுனால. உடனே தங்கமயில் கூப்பிட்டு இது உங்கள் ஃப்ரெண்டு வண்டியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னார், பேச்சுவாக்கில் சொன்னார். எதுக்கு நீங்கள் கண்டவங்க வண்டிலாம் ஓட்டணும், மாமாட்ட மன்னிப்பு கேட்கலாம்ல, மாமா கோபமாக சொன்னார்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு வாங்க வேண்டி தானே அப்படின்னா, பார்த்துட்டே ரெண்டு நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் சொன்னது தப்புங்கிறார். ஏன்னா அந்த வண்டி விஷயத்தா இல்லை இன்னொருத்தவங்க வண்டி தானே அப்படின்னா, இது என் ஃப்ரெண்டு வண்டி, இன்னொருத்தவங்க வண்டி இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வண்டி, சரி ஆனால் அதை நான் சொல்லலாம், அது ஓட்ட வண்டி மாதிரி இருக்குன்னு வேறு அப்படின்னாரு. அப்படின்னா உங்கள் வண்டியை ஓட்டினா தானே உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நான் அதை சொல்லலை, இந்த டியூஷன் விவகாரத்தை பற்றி அப்பா கிட்ட சொன்னதை சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ அப்படின்னு மாட்டிக்கிட்ட மாதிரி தேல் கொட்டின மாதிரி ஒரு திருன்னு முடிக்கிறாங்க இவங்க. உடனே இல்லை நான் சும்மா தான் அப்படின்னா, இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், அப்படியே என்ன சம்மந்தமே இல்லாத விஷயங்கிறீங்க, அப்போ இந்த வீட்டில் ஒரு ஆளை என்னை ஏற்றுக்கலையா அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட, இந்த ட்ராமாலாம் எனக்கு இங்கே வேணாம் அப்படின்ட்டு உங்களை வீட்டில் எப்போ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணுறீங்களோ அப்போ இந்த வீட்டில் ஒரு ஆள் தான். ஆனால் டியூஷன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அதை ராஜி சொல்லியிருப்பா, இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா சொல்கிற விதத்தில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதனால தான் இப்போ தேவையில்லாத குழப்பங்கள் வந்துருச்சு அப்படின்னு. நான் என்ன குழப்பத்தை கிரியேட் பண்ணுறேன்னா அப்படின்னு, நான் குழப்பத்தை கிரியேட் பண்ணேன்னு சொல்லலை, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் தலையிட வேணாங்கிறேன், இதை போய் நீங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கோம் வேணாங்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி வண்டிங்கிறது எனக்கு என் காசில் நான் சம்பாதிச்சு நான் எனக்கு வண்டியை வாங்கிக்கிறேன், இப்போ என் ஃப்ரெண்டு வண்டியை ஓட்டுறேன், நான் சம்பாதிச்சு வாங்கிப்பேன், அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு அப்பா வண்டியை வாங்கணும்னு எனக்கும் தோணலை, அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் நானாக சம்பாதிச்சு என் காசில் நான் வண்டி வாங்கினா தான் அவரும் பெருமைப்படுவார் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க அப்படியே தங்கமயில். அப்போவும் ஆனால் அவங்க செஞ்ச தப்புலாம் அவங்களுக்கு தோணுன மாதிரிலாம் எனக்கு தெரில. ஸோ இதுக்கு நடுவில் வேறு பார்த்தீங்கன்னா மீனாவும் செஞ்சிலும் இன்றைக்கி வெளில போகலாம், மீனாவுக்கு ஆஃப் டே தான் ட்ரைனிங், அப்போ மதியானத்துலேருந்தே வெளில போகலான்னு பேசிகிட்டு இருக்க. மீனாவுக்கு நம்பிக்கையே இல்லை.
இதில் வேற பாண்டியன் கால் பண்ணிட்டே இருக்காரு, விடாது. இங்கேருந்து கிளம்பி ஒரு நாள் போயிருக்காரு, விட வேண்டியதானே, போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அவர் உடனே இப்போ என்னன்னு திருன்னு முடிக்கிறாரு. இப்போ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரா இல்லை எடுத்து வேலை செய்ய போகிறாராங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் நமக்கு இப்போ பாண்டியனை பார்த்து கோவப்படுறதா இல்லை தங்கமேல பார்த்து கோவப்படுறதா இல்லை ரெண்டு பேரையும் பார்த்து வந்து கடுப்பாகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு